ஹலோ மக்களே 420 எபிசோட்ல பேர்லாம் எபிசோட்ல எதை காட்டுறாங்கன்னா மெரைன் கப்பலை தான் காட்டுறாங்க. ஏகப்பட்ட மெரைன் ஆஃபீஸர் வாசல் நின்று பாக்குறாங்க. அவளோ வெளியே வந்துட்டு லவ் பீம் போட்டு விடுதா. எல்லாமே அடிச்சு படுக்க வச்சுட்டு போய்கிட்டே இருக்கா. இவங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் இவனுக்கு கேட்கவே மாட்டானான்னு சொல்லிட்டு ஹேங்காக்கு பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா சாப்பாடை எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காவா. ஆனா லூஃபி வெளியே பாத்துக்கிட்டே இருக்கான். நம்ம ஏச எப்பதான் ரீச் பண்ணுவோம்னு சொல்லி லூஃபி கேட்கறான். இன்னும் டைம் ரொம்ப எடுக்கும் நினைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அடே சாப்பாடு வந்துருச்சா இந்த நான் வரேன்னு சொல்லிட்டு லூஃபி திரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கான். லூஃபி உனக்கு டீ வேணுமான்னு சொல்லிட்டு கேட்கறா. வேணும்னு சொல்றான். ரொம்ப நன்றின்னு சொல்றான் அவன். சரி லூஃபி உன் ஃப்ரெண்ட்ஸை பத்தி நீ சொல்லலாமே, நல்ல நம்ம கான்வர்சேஷன் பண்ணலாம், நீ எது சொல்ல இருந்தா சொல்லுன்னு சொல்லிட்டு ஹேங்கா கேட்டுக்கிட்டு இருக்கா. சரி நான் யாரை பத்தி ஆரம்பிக்க, சோரோ சாஞ்சி உசப் ப்ரூக் ஃப்ராங்கி நாமி ரோபின்லாம் இருக்காங்கன்னு சொல்றான் அவன். நாமி ரோபினா என்னது கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்களா உன் குரூப்லன்னு சொல்லிட்டு கேட்கறாவா. ஆமான்னு சொல்றான் அவன். நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றான் அவன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து என்கிட்ட 2 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி லூஃபி சொன்ன மாதிரி அவன் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. ஏன் டீயை நீ கொட்டிக்கிட்டே இருக்கிறது லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கதையை கேட்டன அப்படி ஷாக்லேயே பாத்துக்கிட்டு இருக்கா லூஃபிய. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு ஊரை தான் காட்டுறாங்க. அந்த ஊர்ல அப்படி பனியா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன பொண்ணு என்னன்னா அங்க இருக்க போர்டெல்லாம் எடுத்து நடந்து போய்கிட்டு இருக்கா. உடஞ்ச போர்டெல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்கா. அங்க என்ன பார்த்தா கூமோட பஞ்ச் இருக்கு. அங்க வந்து இருக்குது வேற யாருமே இல்லை, நம்ம ரோபின் தான். யாரோ இருக்காங்க. இந்த பொண்ணை நான் இங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு வாரா. சடனா தொடலான்னு போறா. இந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கா. அந்த பொண்ணு பார்த்தா ஏதோ பேஜ் நம்பர் எல்லாம் போட்டிருக்கு. அதுல நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறா. நான் நல்லா இருக்கேனாலாம் தெரியல, ஆனா நான் இருக்கேன்னு சொல்றாவா. நான் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க ஈஸ்ட் ப்ளூல உள்ள டெக்கிலான்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. பார்த்தா உடம்புலாம் அவளுக்கு குளிருது. என்னோட வீட்டுக்கு நீங்க வாரீங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா. சரி நான் வாரேன்னு சொல்லிட்டு அவளும் கேட்டுக்கிட்டு இருக்கா. இதுல என்னன்னு பார்த்தா ரோபின் அந்த சின்ன பொண்ணு வராங்க. ஒளிஞ்சு ஒளிஞ்சு வராங்க. அந்த ஊர் ஏதோ சர்வாதிகாரமா நடந்துகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட போலீஸ் எல்லாம் அடிமைகளை நடத்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆளையும். அந்த பொண்ணு வேகமா வாரா. பார்த்தா ஒரு வீட்டுக்குள்ள வந்து நின்றுட்டு இருக்கா. அங்க ஏகப்பட்டவர் ஏதோ விளையாண்டுட்டு இருக்காங்க. ஜோரான் எங்க பேச்சை கேட்காம நீ எங்க வெளியே போகணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆபீசர் யாரும் உன்னை பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவளும் பார்க்கலன்னு சொல்றா. சரி இந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா இவ ஏதோ வெளியே இருக்க மாதிரி தெரியுது, இவ இங்க உள்ளவ கிடையாது அப்படித்தானே சொல்லி கேட்கறாங்க. ஆமா நான் போன இடத்துல இவங்க விழுந்து கிடங்க, அதான் கூட்டு வந்தேன்னு சொல்றாவா. யார் இவ எங்க இருந்து வந்தவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியும், சரி நான் போறேன்னு சொல்லிட்டு ரோபின் கிளம்ப போறா. இவள் நான் பாத்துக்கிட்டு சொல்லி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இங்க செல்ஃபிஷ் எல்லாம் இருக்கக்கூடாது, ஆபீசர்ஸ்க்கு மட்டும் வெளியே வந்து தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஏங்குள்ளதுன்னு சொல்றாங்க. சரி என்னமும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்னோட ரூம்ல வச்சுக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அப்பனா கொஞ்ச நேரம் வச்சுக்காது வாய்ஸ்ன்னு சொல்றாங்க. ஏன்னா நீ சீரியஸாவா பேசுறா, இது பெரிய பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி அவன் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டா, இனிமேல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவ பண்றதோ பண்ணட்டுன்னு சொல்றாங்க. சரி நான் இதுக்குள்ள நுழையலன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போய்கிட்டே இருக்காங்க இருந்து. இவன் இந்த ஊர்ல உள்ள மட்டும் கிடையாது தெளிவா தெரியுது, இங்க எதுக்கு வந்தான் தெரியலன்னு சொல்றாங்க. ரோபினும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு மேல கூட்டு போயிட்டா. எல்லாருமே நல்லவங்க மாதிரி தான் தெரியுதாங்கன்னு சொல்லிட்டு ரோபின் சொல்றா. ஆமான்னு சொல்றான் அந்த குட்டி பொண்ணு. என்னன்னு பார்த்தா ஏதோ சாப்பாடு மாதிரி எடுத்து கவிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கா. உங்களோட ஸ்மெல் உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணி பாக்குறா. நான் பெர்ஃபியூம் எதுவுமே போடவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. வெளியூர்ல உள்ள வாசனைகள்லாம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாக்குறா. வெளியூரான்னு சொல்லிட்டு முழிக்கிறா ரோபின். ஆமா நான் பிறந்தல இருந்து இந்த ஊரை விட்டு வெளியே போனதே கிடையாது, அதனால வெளியூர் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க டிராவலரா, வெளியூர்ல ஹாட் கிளைமேட்லாம் இருக்குமான்னு சொல்லி பொண்ணு கேட்கறா. ஆமா நாங்க ஷிப்ல ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு இருப்போம்னு சொல்றா ரோபின். அப்ப உங்களோட கப்பல் வந்து பெரிய கப்பலா, நீங்க எங்கெல்லாம் போயிருக்கீங்க, நீங்க பறவையை பாத்துறீங்களா புறாவை பாத்துறீங்களான்னு சொல்லிட்டு என்னெல்லாம கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. சடனா பெல் அடிக்கி. சோரான் பிரேக் முடிஞ்சிருச்சு வாங்க கிளம்பணும்னு சொல்றாங்க. சரி வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு பொண்ணு போய்கிட்டே இருக்கா. லேட் நைட்ல எங்க வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ரோபின் கேட்கறா. இங்க நாளும் கிடையாது கிளம்பியும் கிடையாது, வேலைன்னு வந்துருச்சுன்னா போய்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு. சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு வந்த போறேன், உங்களோட கதையை பத்தி சொல்லுங்கன்னு சொல்ற அந்த பொண்ணு. சரின்னு சொல்றா ரோபின். அந்த பொண்ணுக்குள்ள சாப்பிடாமலே இருக்கா. ரோபினோ அந்த பேப்பர் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. நான் சீக்கிரம் அந்த டைமுக்குள்ள வந்து நாங்க போயே தீருன்னு சொல்லி யோசிக்கிறா. ஏன்னா 3 நாள் கழிச்சு லூஃபி அந்த ஏரியாக்கு வர சொல்லி இருந்திருப்பான். அதுக்கப்புறம் ரோபின் அப்படியே உட்காருதா. ஏன்னு பார்த்தா மயங்கிரவே செஞ்சுட்டா, தூங்கிட்டாவா. ஆனா வெளியே பார்த்தா சாட்ட சத்தம் ஒவ்வொரு சத்தமா கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்க வரா. உன்னை தூக்கத்துல எழுப்பிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன உடம்பு முழுக்க அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோபின் கேட்கிறா. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு. ஆமா என்ன மாதிரி வேலை தான் நீ பாக்குறன்னு சொல்லிட்டு ரோபின் கேட்கிறா. நாங்க ஒரு பிரிட்ஜ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றா. அவா பிரிட்ஜா, அது என்ன பிரிட்ஜ்னு சொல்லிட்டு ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய ஊர் மாதிரி இருக்கு. அவங்க அப்படி பிரிட்ஜை கட்டிக்கிட்டே போறாங்க. நாங்க வந்து பிரிட்ஜ் கட்டிக்கிட்டு இருக்கோம், அது ஏகப்பட்ட ஊரை வந்து கனெக்ஷன் பண்ணும், காலகாலமா இந்த நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாவா. என்னது காலகாலமா நடக்கான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா. சரி நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு சொல்லிட்டு ரோபினை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னோட ஹோம்லேண்ட் வந்து இப்ப இல்லெல்லாம் இல்ல, நான் இப்ப ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்றா ரோபின். இந்த கதை கேட்டு அந்த பொண்ணு என்ஜாய் பண்றா. பார்த்தா ஏகப்பட்ட போர்டை காமிச்சுக்கிட்டு இருக்கா. இது என்னன்னு சொல்ற ரோபின் கேட்கறா. என் கனவுல நான் என்னெல்லாம் யோசிச்சனோ ஐலாண்ட்ல இந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சு வரைஞ்சதுதான் இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு. ரோபின் ஒன்னொன்னா பாத்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் இருக்கு, ஸ்கை ஐஸ்லாண்ட்லாம் இருக்குன்னு சொல்றா. இப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே ஷாக் ஆகுறா. எங்களோட ஜேர்னி அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றா ரோபின். உடனே அந்த ஸ்கை ஐஸ்லாண்டை பத்தி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இது உண்மையிலே வேறலாம் இருக்கு, அவுட் சைடு வேர்ல்டு உண்மையிலே சூப்பரா இருக்கும் போலுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. நாங்க வர இந்த பிரிட்ஜை கட்டிக்கிட்டு இருக்கோம், ஒரு நாள் அந்த பிரிட்ஜை கட்டி முடிப்போம், எல்லாரும் இந்த பிரிட்ஜ் வழியுமா எல்லா ஊருக்கும் போகலாம், நான் இந்த உலகத்தையே டிராவல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா.
உன்னோட ட்ரீம் உண்மையில வேறல இருக்குன்னு சொல்றா ரோபின். இந்த கதை எனக்கு சொல்லலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. சரி அப்ப நாங்களும் வரட்டுமான்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. உடனே ரோபின் எல்லாத்தையும் உட்காந்துட்டு எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா இந்த கூட்டத்துல ஒரு பொண்ணு இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து ஆபீசர் சொல்லிட்டா எங்க கூட்டத்துல வந்து ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணு சொல்றா, டே இந்த தகவலை சொன்னா நீ இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்புறேன்னு சொன்னீங்கல்ல, அதை மறந்துடாதீங்கன்னு சொல்றா. என்பது போலீஸ் ஆபீசர் எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆபீசர்ட்ட யாரோ சொல்லிட்டாங்க போலுக்கு, அதான் அவங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. இப்ப என்ன பண்ணன்னு சொல்லிட்டு சோரான் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆபீசரும் மேல வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த 5 பேர் தான் இருக்காங்க. ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஒளிஞ்சிருக்கலாமே, அந்த பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு ஏதோ ஆப்போசிட்டா இருக்காளான்னு சொல்லிட்டு ஆபீசர்லாம் கத்துறாங்க. அப்பெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு அந்த இருக்க லேடிஸ் எல்லாம் சொல்றாங்க. உடனே இந்த இடத்தையும் சர்ச் பண்ணி பாக்குறாங்க. யாருமே இல்ல. என்னன்னு பார்த்தா ரோபின் மேலேயே போய் ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கா. கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணலன்னா உங்க எல்லாத்தையும் நான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவேன். ஒழுங்கு மரியாதை நீங்க சொல்லிருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. அமைதியாவே இருக்காங்க. அங்க இருக்கவனும் அப்படியே வெளியே போய் ஒண்ணுனா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு இருக்காளான்னு சொல்லிட்டு, கேப்டன் நான் இதைத்தான் கண்டுபிடிச்சேன், வேற எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. பார்த்தா அந்த போர்டு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் வரைஞ்ச ஐலண்டுன்னு சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு. இதெல்லாம் சில்லறத்தனமா இருக்கு, தூக்கி போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பொண்ணுட்டு அந்த டிராயிங்கை காட்டுறாங்க. இந்த டிராயிங் உனக்கு வேணா சொல்லு, அந்த பொண்ணை காமிச்சு கொடுத்தீங்கன்னா அந்த டிராயிங் உண்ட தருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் எந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்கறான். சடனா அந்த போர்டு அப்படியே உடச்சுக்கிட்டே இருக்கான். பொண்ணு இருக்கிறதெல்லாம் தெரியாது, பொண்ணு இருக்கிறதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காவா. சொல்ல சொல்ல ஒவ்வொரு டிராயிங்கை உடச்சுக்கிட்டே இருக்கான். கடைசி சான்ஸ் நான் தாரேன், இல்லைன்னா உடச்சிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ரோபின் சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. என் டிராயிங் பேருமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காவா. எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. திரும்பி அதையும் போட்டு உடச்சு துண்டு துண்டு ஆக்கிட்டான். உங்க வாழ்க்கை முழுக்க நீங்க எங்கேயும் போக முடியாது, எல்லாருமே இங்கதான் இருக்க போறீங்க. உங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் டார்ச்சர் பண்ணதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தையும் தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா இங்க நின்றுகிட்டு இருக்க நேரத்துல எவனோ ஒருத்தன் விசில் அடிக்கான். ஏன்னு பார்த்தா ரோபின் வெளியே போய் கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. கிளச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உடச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்காவா. பின்னாடி போல சுட்டு தள்ளிடும் சொல்றாங்க. பார்த்தா ரோபினை பார்த்து கண்ணை வச்சு நின்றுகிட்டு இருக்கான். நம்மளால பயப்படுவாளா, அசால்ட்டா நின்றுகிட்டு இருக்கா. ஹேண்ட்ஸ் அப்னு சொல்றாவா. ஒரு பொண்ணை நான் கண்டுபிடிச்சேன், இங்க வாங்க இங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உன்னை உள்ளவங்கள கத்துறாங்க. ஏதோ ஒரு பொண்ணை தேடி வந்தீங்களா, அவங்க வெளியே தான் இருக்காங்க, இங்கெல்லாம் இல்ல, நீங்க அங்க போய் தேடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. இங்க இருக்க நீங்க அனுமதியே கிடையாதுன்னு சொல்றாங்க. சரி வாங்கடா அவளை போய் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. ஆனா உங்களெல்லாம் விட போறோம்னு சொல்லிட்டு நடந்து போறான். சடனா தடிக்கி விழுந்து மூஞ்சி அடிச்சு சாஞ்சிரவே செஞ்சுட்டான். அந்த பொண்ணும் வெளியே வெட்டி பாக்குறா. ரோபின் என்ன ஆனானே தெரியல. ஆனா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு மேல உட்காந்துருக்கா ரோபின். ரோபினையும் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா எல்லாத்தையும் அடிச்சு அங்க பிரிட்ஜ் கட்டு வேலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே ரோபின் எல்லா விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ஊர்ல வேலை பார்க்கறவங்களும் வெளியே வந்து வந்தவங்களும் எல்லாருமே கிரிமினல்ஸ். இந்த ஊர்ல உள்ளவங்களை வச்சு நாங்க வேலை வாங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த பிரிட்ஜை கட்டுற வரைக்கும் விட மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இந்த பிரிட்ஜ் நீ எப்பதான் முடிவீங்கன்னு ரோபின் கேட்கறா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியல, கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கு, இது 700 வருஷமா நடக்கும் சொல்றான். இது என்ன பர்பஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதன்னு சொல்றான் அங்க உள்ள கேப்டன். நீனும் இங்க வந்து வேலை பார்க்க தான் வந்திருக்க, அதனால நீனும் ஒழுங்கு முறையாத வேலை பாருன்னு சொல்லிட்டு கத்துறான். அவளை அடைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி இன்னொரு ஐலாண்டை தான் காட்டுறாங்க. ஃப்ளவர் பூமிங் ஐலாண்ட் சொல்லிட்டு இன்னொரு ஐலாண்டை காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம உசப் வந்து விழுந்து கிடக்குறான். கிங் ஆஃப் த ஸ்னைப்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என் குரூமேட்டோட வந்திருக்குன்னு சொல்றான். பார்த்தா குரூமேட்டே இங்க இல்ல. சரி நான் தனியா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். நான் இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் இப்ப என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். நான் சீக்கிரமே அவளை காப்பாத்தணும்னு சொல்றான். சடனா சத்தம் கிட்டதுக்கே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. உசப் எக்ஸ்ப்ளோரிங் பார்ட்டி நடத்த போறான்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். பார்த்தா இலைக்க ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. யாராச்சும் இங்க இருக்கீங்களா, யாராச்சும் இங்க இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். பார்த்தா சடனா வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி சாஞ்சிரவே செஞ்சுட்டான். யாராச்சும் இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா ஒரு பூச்சி இருக்கு. பார்த்தா அவன் சைஸ்ல இருக்கு. அதை அவனை துரத்திக்கிட்டே வருது. நம்ம உசப்போ பாஞ்சு பாஞ்சு போய்கிட்டே இருக்கான். சடனா மேல இருந்து ஏதோ ஒரு அம்பு மாதிரி வருது. ஸ்ட்ரெயிட்டா அந்த பூச்சி போய் அட்டாக் பண்ணுது. பூச்சி செதறிடுச்சு. பூச்சி செதறன இல்லாம ஒருத்தர் சுத்திட்டு வந்து வர விழுதான். உசப்பு சாஞ்சிட்டான். ஆத்தா அது ஒரு ஆளு. இதை நீ சாப்பிடுவேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேளை நீங்க என்னை காப்பாத்துறீங்க, நீங்க யாருன்னு சொல்லி உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் தான் ஹெர்குலிஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நான் தான் உசப், உங்களை மீட் பண்ணதுக்கு சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இங்க உள்ள சாப்பிடலாம் எடுத்து சாப்பிடான்னு சொல்றாரு. பார்த்தா அங்க நிறைய ஃப்ரூட்ஸா இருக்கு. உசப் நீ அதை சாப்பிடுறா, நான் தான் ஹெர்குலிஸ், அதை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுன்னு சொல்றாரு. ஸ்மெல் பண்ணிலாம் பாத்துக்கிட்டு இருக்கான். சரி நக்கி பாக்கன்னு சொல்லிட்டு நக்க ஆரம்பிக்கான். பின்னாடி ஏதோ ஒரு பூச்சி மாதிரி வருது. அதையும் அடிச்சு நொறுக்குதாரு அவரு. இங்க உள்ள செடிலாம் என்னை சாப்பிட்டு போடுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அங்க செடி சாப்பிட வருது. என்னெல்லாமோ இருக்கு, ஒன்னு வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமான ஐலண்ட்ல வந்து மாட்டிக்கிட்டான். எங்க வந்து மாட்டான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதான் ஸ்வின்லிங் ஃபாரஸ்ட் கிளின்ஸ்டன் சொல்றாரு அவரு. ஃபாரஸ்டே பூ மாதிரி தான் இருக்கு. நான் தான் ஹெர்குலிஸ்னு சொல்றாரு. அதோட முடியாது. அதுக்கு சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ங்க. பெல் பட்டனை மறந்துங்க. See you bye.